அப்படி 5 நாள் நம்ம பைலூர் ரதோத்சவம் 48ஆமத்த வருஷம் ரொம்ப பங்கியாக கழிஞ்சாச்சு. இந்த 5 நாள் எப்படி போச்சுன்னே தெரியலை. ஒன்றுமே ஆலோசிக்கலை. சத்தியமாக நான் சொன்னால் என்னோடய ஃபேமிலியை பற்றி எதுவுமே நான் நினைக்கலைட்டலா. அத்தனை சந்தோஷமாக இருந்தேன். இன்றைக்கி வந்து 6வது நாள் பகவான் ஆராட்டு குளிக்க போகிறாரு. மஞ்ச வெள்ளம் நம்ம பகவான் சாமியை தூக்கிட்டு வேறு மாரி எல்லாமே தெளிக்கிறோம். ஓரளவுக்கு பைலூரில் கிராமம் ஒரு வெளியிலேருந்து வந்தவர் எல்லாமே ஒரு 80% 80 90 போயாச்சு. அங்கே ரெகுலராக இருக்கிறவர் அப்படியே இருக்கா. அப்படி ஒரு சந்தோஷமாக இருந்தது. ரொம்ப நன்னா நடந்தது. என்னத்துக்குடா 5 நாள் போச்சு. குளம் பார்த்தேளா, அத்தனை பெருசாக இருக்குது பார்த்தேளா. இந்த குளம் வற்றவே வற்றாது. ஏன் அப்படின்னு கேட்டேன்னா, இந்த குளத்தோட வலது பக்கத்தில் க்ஷேத்திர பாலகர் இருக்கார். இடது பக்கத்தில் புரட்டில் பகவதி இருக்கா. அப்போ புரட்டில் பகவதி நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு கேட்டப்போ, இந்த குளம் என்னைக்கு வத்துறதோ அந்த குளத்து வழியாக நடந்து வரணும். வத்தின குளத்து மேலே வற்றி போச்சு இல்லைல்ல, அந்த குளத்து மேலே நீங்கள் நடந்து வரணும்னு சொல்லியிருக்கா. ஆனால் இதுலேருந்து இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு வற்றினதே இல்லை. நடுவில் ஒரு 2-3 வருஷம் முன்னாடி என்ன பண்ணோம் அப்படின்னா, பயங்கரமாக ஹார்ட் ஆஃப் த சம்மர் மே எல்லாம் இருக்கும்ல, அந்த சமயத்தில் இந்த குளத்தை வற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, கம்மியாக தானே வெள்ளம் இருக்குது, மோட்டரை விட்டு வெளியில் எடுத்து நல்லா சேரெல்லாம் எடுக்கலான்னு சொல்லி வற்றிக்க நிற்கிறது. அதிசயம் மழை சும்மா ஒரு 2-3 மணிக்கூர் நிற்காக்கி பேஞ்சு கொடுத்து. இந்த குளத்தில் எப்படின்னா வெளியிலேருந்து வர வெள்ளம் எல்லாம் இருக்குல்ல, அதுக்குள்ளே தான் வந்து சேரும். அப்போ இந்த 2-3 மணிக்கூர் வெள்ளத்தில் அப்படியே குளத்தில் வெள்ளம் திரும்பவும் ஏறி எடுத்து என்னென்னமோ திரும்ப வெயிட் பண்ணி பார்த்தா திரும்ப இதே நிலைமை தான். அதனால் அந்த வெள்ளத்தோடையே சேர் எடுத்து களைஞ்சா, ரொம்ப எடுக்க முடியலை. அப்படி தான் இது. பைலூர் அப்படின்னா நிறைய பசுக்கள் இருந்துதான், மயிலால் தான் பைலூர் அப்படின்னு வந்துதான். எங்கள் இந்த கிராமத்தில் எல்லா ஆற்றுலையும் எனக்கு சின்னத்தில் ஓர்மை இருக்குது. ஒரு 80% ஆற்றுலேயுமே வந்து மாடு இருந்தது. எங்கள் ஆற்றுலேயும் இருந்தது மாடு, எருமை எல்லாமே இருந்தோம். நாங்கள்லாம் மாடு மேய்ச்ச ஆளுகள் தான் வச்சுக்கோங்களேன். பார்த்தீங்களா, இந்த ஒரு ரோடு தெரிகிறது பார்த்தலாம், இந்த ரோடு தான் புரட்டியில் பகவதிக்கு போகிற ரோடு. இது ஒத்தவரி கிராமம்னு சொல்லுவாள். ஒத்தவரி கிராமத்தில் எனக்கு தெரிஞ்சு எனக்கு தெரிஞ்சில்லை சாரி, எங்கள் அப்பா சொல்லுவா ஒரு 16 வீடு இருந்ததுன்னு. அந்த தெரியறது பாருங்கள், இந்த ஒரு வீடு தான் பழைய மாடலில் இருக்குது. பாக்கி எல்லாம் புதுமையெல்லாம் வந்தாச்சு. அந்த இடமெல்லாம் போய் செதலிச்சு போய் வேறு இடத்துலலாம் வாங்கி வீடு கட்டிட்டு 1 2 3 4 5 வீடு இருக்குது. 5 6 வீடுகள் அப்படி தான் இருக்குது. இந்த ஒத்தவரிக்கு வந்து இந்த டைமில் தான் பகவான் வருவார். மண்ணாக இருந்தது. போன வந்த நம்ம கவுன்சிலர் அவளோட மேம்பாட்டு நிதியில் வந்து இந்த ரோடை வந்து இந்த சிமெண்ட் ரோடு ஆக்கியிருக்கா. ஆனால் படி ஏறி அந்த கிராமத்துலேருந்து இறங்குவோம் பார்த்தீங்களா, அது மாதிரி படி ஏறித்தான் இது போகும். அப்போது அப்படி இது இங்கே இந்த குளத்தில் எப்படின்னா, கார்த்தால பிரம்ம முகூர்த்தத்தில் அந்த பகவதி குளிப்பா அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருக்கா. பிரம்ம முகூர்த்தத்துக்கு முன்னாடி, பிரம்ம முகூர்த்தம் 3:30க்கு ஸ்டார்ட் ஆகுதுன்னா 3 மணி, 2:30லேருந்து 3 மணி அந்த மாதிரி டைமில் பகவதி குளிப்பாலாம். நிறைய பேர் கண்கூட அந்த சவுண்டு கேட்டிருக்கா. அந்த டைமில் அந்த இடத்துல குளத்துல சலான்னு சவுண்டு, அந்த சலங்கியோட சவுண்டு கேட்குமா. என்னென்னா அதுக்கு ஒரு இதுவும் வந்து நடந்தது. ஒரு பிராവശ്யம் ஒருத்தன் ஒரு லேடியை கொலை பண்ணிவிட்டு சாக்குக்குள்ளே போட்டு குளத்துல போடலான்னு போடுறத அந்த இடத்துல சலான்னு சலங்கை சத்தம் கேட்டது. சரி யாரோ குளிக்கிறா சொல்லி அவள் பக்கத்தில் இருக்கிற கிணத்துல போட்டிருக்கா. அதுக்கானப்போ அவர் அந்த போலீஸ்லேயே அந்த மொழியிலேயே சொல்லியிருக்கா, இந்த மாதிரி நான் குளத்துல தான் போடலாம்னு நினச்சேன், பட்டு அந்த குளத்துல சலங்கை சத்தம் கேட்டதுனால யாரோ குளிக்கிறா அப்படின்னு சொல்லி நான் இங்கே போட்டேன்னு சொல்லிட்டு, அப்படி தான் இந்த குளத்தோட ஐதீகம். இந்த ஒரு விநாயகர் இருக்குது. இது எங்களோட அத்திம்பர் வந்து கொண்டு வந்து வச்சது தாராபுரத்துலேருந்து. அத்தனை அழகாக இருக்குது பார்த்தலாம். அத்தனை பெரிய குளம் பாருங்கோ. ஆமாம், இதுதான் ஆராட்டு கடவு சொல்லுவாள். அந்த கடவு வரும் பாருங்கள், இதுதான் ஆராட்டு கடவு. இங்கே தான் பகவதி குளிப்பா. இதில் இப்போ எல்லோரும் ஆற்றுல குளிக்கிறதுனால நம்மளை குளத்துல அப்படி கடல் பாசி குளத்தாமரை இல்லைல்ல, அதுக்கு பேர் குளத்தாமரை வந்து இருக்குது. இப்போ அதுதான் ஆராட்டு கடவு. ஆராட்டு கடவுளில் தான் ஆராட்டு கடவு. ஆவணி அவிட்டத்துக்கு எல்லாமே இங்கே தான் நம்ம வந்து பூஜை பண்ணி உட்காந்து எல்லாம் பண்ணுவாள். இந்த ஆராட்டு கடவுளை பகவான் இப்போ குளிக்க போகிறாரு. சக்கரத்தாழ்வாரை வச்சுட்டு அவள் குளிக்க போகிறா. நீங்களும் அதை பாருங்கோ. ஆதி காலத்துல எல்லாம் என்ன பண்ணுவோன்னா, அந்த
குளத்துக்கு நாங்கள் குளிக்க மாட்டோம். அந்த குளத்துல வந்து பகவான் முங்குறத நாங்களும் முங்குவோம். அதுக்கு முன்னாடி துவச்சி கிச்செல்லாம் படியாக வச்சுட்டு அந்த பக்கம் பகவான் முங்குறது ஈக்குவலாக முங்குவோம். இப்போ ஒன்றும் இல்லையே, ஆற்றுலையே குளிச்சுட்டு மேக்கப் பண்ணி சும்மா பின்னாடி வரோம். வெள்ளம் கூட ஒருத்தர் தலையில் எடுத்து இது பண்ணிக்கல. நான் பண்ணிட்டேன் அந்த சமயத்தில் ஒரு சொட்டு எடுத்து புரோஷனம் பண்ணிட்டேன். இப்போ அப்படி அந்த மாதிரி இருக்குது நிலமை. எல்லோரும் ஆற்றுலையே குளிச்சு விட்றா. பகவான் இப்போ வந்து பார்த்தீங்களா கற்பூரம் ஏற்றி ஜலத்தில் ஸ்ரீனிவாச பட்டாச்சாரியார் எங்கள் கோவிலோட பூஜாரி, ரொம்ப ஸ்மார்ட்டான ஆள், ரொம்ப ஆக்டிவான ஆள், ரொம்ப இது எல்லார் கூடயும் நல்லா இது பண்ணுற ஆள். அவள் வந்து பகவானை வச்சுன்னு முங்க போகிறா. அந்த கண்கொள்ளா ஒரு இதை நீங்களும் பார்த்துக்குங்கோ. கோபாலகிருஷ்ண சுவாமிக்கு ஜெய். இந்த முழக்கம் வந்து இந்த 7 நாளும் அதிகமாக கேட்குற ஒரே ஒரு இதுதான். கோபாலகிருஷ்ண சுவாமிக்கு ஜெய், ஆஞ்சநேயா வீரா. என்னன்னா அப்படி ஒரு சக்தி அந்த எங்கள் கோவிலோட ஆஞ்சநேயருக்கு. அப்படியே குளத்துல முங்கியாச்சு. பா